கோவில் யானை ஒன்று நல்லா குளிச்சுட்டு சாலையில் வந்துட்டு இருந்துச்சான். ஒரு சிறிய பாலத்தில் அந்த யானை வரும்போது எதிரில் சேத்துல குளிச்சுட்டு ஒரு பன்றி வாழை ஆட்டிக்கிட்டே வந்துச்சான். யானை ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று அதுக்கு வழி விட்டுச்சான். அந்த பன்றி எதிரில் இருந்த இன்னொரு பன்றிக்கிட்ட, பாத்தியா அந்த யானை என்னை பார்த்து பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான். அந்த பன்றி யானையை பார்த்து, நீ பயந்து தான் ஒதுங்கி நிற்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த யானை, நான் தவறி விழுந்தா அந்த பன்றி நசுங்கிடும், அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப சுத்தமாக இருக்கேன், அது மேலே உள்ள சேரி என் மேலே பட்டா நானும் அசுத்தமாகிடுவேன், இதனால தான் நான் ஒதுங்கி நின்னேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. தன்னுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சவங்க அடக்கத்தில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு ஊரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, இது மூணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுங்களாம். ஒரு நாள் அந்த 3 பேரும் கடலுக்கு குளிக்க போனாங்களாம். சொல்ல சொல்ல கேட்காம உருளைக்கிழங்கு கடலுக்குள்ளே ரொம்ப தூரம் போச்சான். அதனால மூச்சு திணறி இறந்து போச்சான். இதை பார்த்த தக்காளியும் வெங்காயமும் கதறி கதறி அழுதாங்களாம். சோகம் தாங்காமல் 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புனாங்களாம். போகிற வழியில் வேகமாக வந்த ஒரு தண்ணி லாரி தக்காளி மேலே ஏறினதுனால தக்காளி நசுங்கி இறந்து போச்சான். இதை பார்த்த வெங்காயம் கதறி கதறி அழுதுச்சான். தனியாக போன வெங்காயம் அழுதுகிட்டே கடவுள்கிட்ட போய், உருளைக்கிழங்கு இறந்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம், தக்காளி இறந்தப்போ நான் மட்டும் அழுதேன், ஆனால் நாளைக்கு நான் இறந்து போனேன்னா எனக்காக அழ யார் இருக்கா அப்படின்னு கேட்டு அழுதுச்சான். இந்த வெங்காயம் அழுறத பார்த்து தாங்க முடியாத கடவுள், சரி நீ இறந்து போனினா உன் பக்கத்தில் இருக்க எல்லாருமே உனக்காக அழுவாங்க அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இனிமே யாராச்சும் உங்ககிட்ட வெங்காயம் இருக்கும்போது ஏன் கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னு கேட்டால் திருன்னு முழிக்காம இந்த அழகான கதையை சொல்லுங்க.